இல்ல வினய். மித்து இங்க பாரு, நான் வாழ போறதும் இப்போ அப்போன்னு ஏதோ கொஞ்ச நாள் தான். அது வரைக்கும் என் கூட விளையாடுறதுக்கு இங்க யாருமே இல்லையா? ஓமை கடவுளே, யாருமே இல்லையா? ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் இத ஒண்ணு சொல்லிடுங்க. இந்த வாய் இருக்குல்ல, இப்ப என்ன உங்க கூட நான் விளையாடணும் அதானே? இருங்க. பேசாதீங்க பேசாதீங்க, நான் இத்தனை முறை சொல்லிருக்கேன். பேசுவீங்களா பேசுவீங்களா பேசுவீங்களா? நில்லுங்க. போதும் இரு. ஹலோ. ஓ அப்படியா? ஓகே தானே? எங்க வரணும்? சரி சரி, உடனே வந்துடுறேன். என் கூட கொஞ்சம் வாயேன், நம்ம கொஞ்சம் வெளில போறோம். எங்க? அது சொல்றேனே, வாயேன். உடனே வா. சரி, ரெடி ஆயிட்டு வந்துட்டா. அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், நீ வா, நான் சொல்றேன். அட வான்னு சொல்றேன், வா வா மித்து. அப்படி என்ன அர்ஜென்ட்? அட வாய சொல்றேன்ற. வினய், வினய் எங்க போறோன்னு இப்ப சொல்றீங்களா இல்லையா? அது சஸ்பென்ஸ். சொல்லுங்க வினய். அப்படி இந்த ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல என்ன சஸ்பென்ஸ் இருக்க போகுது? மித்து, நீ பாக்க தானே போற, வா போலாம். அட வா. இங்கயா? மித்து, நீ கொஞ்சம் உள்ள போய் பாரு. நான் மட்டுமா? எதுக்கு? பயப்படாம போய் பாரு. ஓ அட ஓ மித்து. கட்டி போட்டது யாரா? யாரா கட்டி போட்டது? நான் யாரு, என் வெயிட் என்னன்னு தெரியாம தொட்டுட்டீங்கல்ல? நீங்க யாருன்னு தெரிஞ்சா அப்ப இருக்குடா உங்களுக்கு. கண்ணை தூடுங்கடா, பண்ணி பயலுங்கடா. என்ன பத்து, பசங்க ஆளை கரெக்டா தானே தூக்கியிருக்காங்க? என்னப்பா, கரெக்டா தூக்கிட்டீங்களா? பாஸ், நீங்க சொன்ன அதே ஆள் தான் பாஸ். பீஸ் மேல கைய கூட வைக்காம பெருசா தூக்கிட்டு வந்திருக்கோம் பாஸ். இது வரைக்கும் இப்படி எல்லாம் ஒருத்தவங்க மேல கை வைக்காம தூக்குனதே இல்ல பாஸ். என்ன பத்து, சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? ஐயோ வினய், எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அவன் மட்டும் திரும்பி வந்தானா? என்னது? வந்து என்ன பண்ணுவான்? பாஸ், நீங்க மட்டும் ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ். அவன் கண்ணை மட்டும் விட்டுட்டு அவன் தோலை உரிச்சிடுறேன். என்ன மித்து, உன்னதானே கூப்பிட்டான், இங்கே நின்று இருந்தா எப்படி? ஓ மித்து. அட மித்து, என்ன நம்புறல? ஓ
ம் அவுத்து விடுங்கடா. ஏய், என்னை இப்ப அவுத்து விட போறீங்களா இல்லையா? ஏய், ஏய், யாரா யாரா மித்ரா, நீதானா? ச்சே, நான் கூட யாரோ நினைச்சு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன மித்ரா நீ? எனக்கு தெரியும் மித்ரா, நீ என்னை தேடி வருவேன்னு. ஆமா, இது என்ன கைகாலெல்லாம் கட்டி போட்டு சின்ன பிள்ளை மாதிரி? ஐயோ, ஓ, என்ன கடத்தி எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறியா? ரைட்டு ரைட்டு. ஏடா மித்ரா, இவ்வளவு தூரம் வந்துட்டு அங்கே இருக்கிறியே, வெக்கமா? ஓஹோ எந்தன் பேபி, நீ வாராய் எந்தன் பேபி, கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி. என்ன அங்கிள், இது போதுமா இல்ல இன்னொன்னு வேணுமா? வா. என்னடி அரியாவை கூட்டு வந்து என்கிட்டயே திமிர காட்டுறியா? யாரு இவன்? யாரு யாரு? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்த? என்ன என்னடி சிரிப்பு? யாரு இவன்? யாரு? என் புருஷன்டா. இவர் அடிச்ச அடியில கண்டிப்பா உன் மூளையெல்லாம் கலங்கி எல்லாத்தையும் மறந்துருப்ப. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இவர் தான் என் புருஷன் வினய். நான் அவர் கொண்டாட்டி மித்ரா வினய். கேட்டுச்சா? ஐயோ ஐயோ. ஓ, உன் புருஷனா? இப்படி தனியே அழைச்சிட்டு வந்து மாட்டிக்கிட்டிய செல்ல குட்டி. இப்ப பாரு, உன் கூட வந்த பாவத்துக்கு பொண்ணோட சேர்த்து உன் புருஷனு என் கையால சாக போறேன். என்ன அங்கிள்? என்னடா சிரிக்கிற? கொஞ்சம் அங்க பாருங்க அங்கிள். இவங்கெல்லாம் பார்த்து பயப்படுறாளு நான் நினைச்சிட்டியா? உடைய குத்தாம விட மாட்டேன் செல்லம். மித்ரா, அங்கிள் பெரிய டான், ஊர்ல சமையல் வேலை பார்த்துருப்போம் போல. காய்கறி வெட்டுற கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து காமெடி பண்ணி
போங்க போங்க. அங்கிள் கேக்கல. இல்லையே, என்னமோ ஒண்ணு குறையுது. இன்னும் சத்தமா. இப்ப சொன்னீங்களே, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இன்னும் நல்லா சத்தமா சொல்லுங்க பாப்போம். பாய்ஸ் ஸ்டாப். ஹெல்ப் பண்ணு. எந்திரா. குணாலன், உனக்கு நியூட்டன் தேர்ட் லானா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சா நீ ஏன் எப்படி சுத்த போற? எந்த ஒரு வினைக்கும் அதுக்கு சமமான ஒரு எதிர்வினை இருக்கும். அதான் இது. இது நீ செலக்ட் பண்ண வழிதான். எப்பவுமே வினையோட எதிர்வினை கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். நீ மறுபடியும் மித்ரா வாழ்க்கையில எங்கேயாவது கிராஸ் ஆன கொடூரமான எதிர்வினையை பார்ப்ப. ஏய், உனக்கு என்னையா? அவ வாங்கின பணம் தானே உனக்கு வேணும். செக். இதா நீ கொடுத்த பணத்துக்கான செக். இதா வட்டியோட இருக்கு. ஓகே, நீ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தாச்சு. நீ பேசினது பண்ணதெல்லாம் உன்னை என்னையா பண்றது? இப்ப நாங்களாம் வெளில போறோம். உனக்கு ஏதாவது திருப்பி கொடுக்க வேண்டியது இருந்தா கொடுத்துரு. யோ வாங்கிக்கோ. வாங்க போலாம். என்ன மன்னிச்சிருமா? உன்கிட்ட இருக்க ஒரே ப்ராப்பர்ட்டி உன் பொண்ணு மித்ராதான். அவளை வச்சுதான் நீ எனக்கு பணம் கொடுக்க முடியும். பணத்துக்காக அவனைய பார்க்க வந்தேன்னு நினைச்ச? புரியல சார். ஒருவேளை நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைய, என்கிட்ட சொன்னியே நான் என்ன வேணாலும் செய்வேன்னு, அது செய்ய முடியாம போயிரும் பாரு. கொடுத்த பணத்தை திரும்ப பணமா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. வேற என்னதான் வேணும்? வேற என்ன, நீ தான் வேணும். நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வருவியா? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என் கூடவே என் பொண்டாட்டியா? ஏய், சாரி மித்ரா, ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். பேசிக்கலா நான் பாம்பேல ஒரு பெரிய ரவுடி. எனக்கு வேற ஒரு பேர் இருக்கு. இங்கதான் நான் வினய்.
அங்க என் பேரு வினய் பாய். சும்மா சொன்ன மித்ரா, நீ வேற. நானாவது பாம்பே போறதாவது. ஆக்சுவலா ஒரு நாள் ஒருத்தன் ரோட்ல கத்தியால குத்தப்பட்டு ரத்தத்துல கிடந்தான். நான் தான் அவனை தூக்கிட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருந்தான். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் சென்னையவே ஆட்டி படிக்கிற ஒரு பெரிய ரவுடின்னு. அப்புறம் என்ன, அவன் ரொம்ப வருஷமாவே உயிரை காப்பாத்தினதுக்கு ஏதாவது உதவி வேணா கேளுன்னு துடிச்சிட்டு இருந்தான். சரி, இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு. மித்து, ஹாப்பியா? ஹாப்பி. ஹே, வா வா தர்மா, உள்ள வா. உட்காரு உட்காரு. வாசுகி, என்னங்க? யார் வந்திருக்கா பாரு. இதோ வரேன். எப்படி இருக்க ராம்கி? ஏதோ முக்கியமான வேலையில இருக்க போல. சேச்சே, சின்ன ஆபீஸ் ஒர்க் தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் எப்படி இருக்க? நானே உன்னை கூப்பிடலாம்னு நினைச்சேன். இந்த 2-3 நாள்ல வீட்டுல என்னென்னமோ நடந்துருச்சுடா. ஒர்க்க முடிச்சுட்டு நான் உனக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். பார்த்தா நீயே வந்து சர்ப்ரைஸா நிக்கிற. எது சர்ப்ரைஸா? டேய், வாசுகி தான் ஏதோ முக்கியமா பேசணும்னு உடனே கிளம்பி வர சொன்னாங்க. எது? வாசுகியா? எதுக்கு? அதான் எனக்கும் தெரியல ராம்கி. சரி, அதை விடு. நீ ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, அது என்ன? அது வந்து பிரச்சனை தானே, அத பத்தி நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்குண்ணா. அதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணணும். என்னம்மா இது? டவுட் அது இதுன்னு பேசுற? எதுவா இருந்தாலும் பேசுமா. மித்ராக்கு அம்மா அப்பா இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அண்ணா, அவரை நீங்க பார்க்க வேண்டாம். எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. மித்ராவை நீங்க தானே பார்த்து கடைசி வரைக்கும் முன்னாடி நின்னு வினைக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆமா. அப்ப தெரிஞ்சுதா எல்லாரும் பிளான் பண்ணி என்னை ஏமாத்திருக்கீங்க? சச்ச, அப்படி இல்லம்மா. நீங்க சொல்ல போற எல்லா நியாய தர்மம்லாம் எனக்கு புரியுது. நல்லதுதான் வாசுகி. பாவம் ராம்கியும் மித்ராவும் இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஏதோ டவுட் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன? ஆமா, மித்ரா விஷயத்துல நீங்க என்கிட்ட மறைச்சது இவ்வளவுதானா, இல்ல வேற ஏதாவது மிச்சம் இருக்கா? அட, அதான் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே இதுல மறைக்கிற விஷயம்னு என்ன இருக்கு? எதுவுமே இல்லம்மா. அப்புறம் அந்த 6 மாசம் நமக்கு 6 மாசமா தான் மித்ராவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. பேரண்ட்ஸ் விஷயத்துல நாங்க வேணும்னே ஒன்னும் மறைக்கல. எங்களுக்கு லேட்டா தான் தெரிய வந்துச்சு. அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான். தர்மா, நானும் ஏதோ பேச்சுவாக்குல மறந்தே போயிட்டேன் பாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. என்னமும் மறைக்கிறாங்க. அது என்னன்னு தான் தெரியல. இந்த மித்ரா விஷயத்துல இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்.